நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அளவு ப்ளவுஸ் வச்சு பாடி சுற்றளவு எடுக்க முடியல, மாறி மாறி வருது அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறவங்க பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க செஸ்ட் ரவுண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட 4 இன்ச்சு ஆட் பண்ணி நீங்கள் அந்த ப்ளவுஸ்லேயே ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா அளவு ப்ளவுஸுமே நமக்கு கொடுக்குற ப்ளவுஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. இழுத்த மாதிரி போகலாம், கழுத்து பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். அது வந்து நிறையா பேருக்கு வர இதுதான். அதனால் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க செஸ்ட் ரவுண்டை எடுத்து ப்ளஸ் 4 இன்ச்சு ஆட் பண்ணி அந்த அளவு ப்ளவுஸ்லேயே ஒரு இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற அளவு நீங்களும் ஓரளவு இதை வச்சு, அதாவது என்னுடைய வீடியோஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பேக் வந்து ஃபுல்லாக எடுத்துருவேன், அப்புறம் ஃப்ரண்ட்டு ரைட் லெஃப்ட் எடுத்துருவேன். இந்த 3 மெஷர்மெண்ட்டையுமே நான் ப்ளஸ் பண்ணிடுவேன். அப்படி தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி எடுக்கும்பொழுது உங்களுக்கு இந்த 2 மெஷர்மெண்ட்டும் வந்து மேட்சாக வருதா அப்படின்னு நீங்கள் ஒரு 2-3 பேருக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வரும். அது மிஸ்டேக் ஆகாமல் நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபுல் ஆயில் கிளாத்தாக இருக்கட்டும் இல்லை லைனிங் ப்ளவுஸாக இருக்கட்டும் ஸ்டிச் பண்ணி போடுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பேசிக்காக எல்லா மெஷர்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. அதே மாதிரி மாடல் ப்ளவுஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வைக்கிற பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து திக்காக இருக்குது அப்படின்னா அது வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வரும். அது வந்து வாஷ் பண்ண கரெக்டாக ஆயிரும். நீங்கள் அந்த சென்டரில் பேக்கில் வர டாட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிங்கன்னா போதும். என்ன நீங்கள் மாடல் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ பேக்கில் வந்து நிறைய பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா செஸ்ட் டைட் ஆகும்போது கீழே இடுப்பு வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம் வருதோ அந்த இடத்துல வந்து அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது இப்போ பேக்கில் தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டாட் மட்டும் அந்த எண்டு மட்டும் கொஞ்சம் சேர்த்து பிடிங்க. ரொம்ப மேலே வரைக்கும் பிடிச்சி அது கொங்கட மாதிரி பண்ணிடாதீங்க. அந்த எண்டில் மட்டும் சேர்த்து பிடிங்க. சப்போஸ் டாட் பிடிக்க முடியாத ஒரு பேட்ச் ஒர்க்காக இருக்குது அப்படின்னா சைடு வந்து நீங்கள் கொஞ்சம் கிராஸ் பண்ணி பிடிங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து நார்மல் ப்ளவுஸு இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் வந்து ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்பொழுது கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே வர அந்த பிசுரை வந்து ஏதோ ஒரு பக்கம் வச்சு நல்லா ஹெம் பண்ணிடுங்க. ஏன்னா அது நேராக இருந்தால் கூட அந்த இடம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த என்ன மிஸ்டேக் பர்டிகுலராக உங்களுக்கு வருதோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்ச் ஒர்க் போது உங்களுக்கு வாஷ் பண்ண கரெக்டாக ஆயிரும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்க கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பேட்ச் ஒர்க்குக்கு நீங்கள் கேன்வாஸ் இல்லாமல் நிறைய பெருசாலாம் பேட்ச் வருது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு திக்கான மெட்டீரியல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வராது. இது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. நிறைய அதை அவாய்ட் பண்ணவே முடியல, அது ரொட்டீனாக அந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கேன்வாஸுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் திக்காக இருக்க மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராது. பேக் அளவு வந்து 14 இன்ச்சஸ் வருது, ஃப்ரண்ட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரண்ட்டும் வந்து நீங்கள் கப் ஷேப்பு பொறுத்து தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நார்மல் கட்டிங் போடுறீங்க, ஷார்ப்பாலாம் கப் ஷேப்பு வேண்டாம், ஃப்ளாட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் 13 வச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு 14 வச்சிங்கன்னா போதும். ஏன்னா உங்களுக்கு ஓப்பன் வந்து 4 + 1 4.5 + 1 வச்சுக்குவீங்க, சைடில் வந்து 3 இன்ச்சு வச்சுக்குவீங்க. அதுவே வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கப் ஷேப் ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து நீங்கள் 3 + 1 வைங்க. இதுவே சென்ட்ரல் லென்த் வந்து 14 + 1 அல்லது 13 + 1. இப்போ நீங்கள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல மெஷர் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் பேக் லென்த் எவ்வளோ வருதோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து நீங்கள் அந்த 3 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது அதில் ஏதாவது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வரும். அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். 36 இன்ச்சு உங்களுக்கு பாடி சுற்றளவு அப்படின்னா 4 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, 40 இன்ச்சு வருது. இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி சைடில் வந்து 10 இன்ச்சு, சைடில் 1.5 இன்ச்சு வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு, அதாவது சீம் அலவன்ஸ் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க. ரெடி பண்ணும்போது உங்களுக்கு 9.25 அல்லது 10 அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து வரணும். அதாவது ரைட்டு லெஃப்டில் வந்து உங்களுக்கு 10 இன்ச்சு வரும் அல்லது 9.25 அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வரும். அதனால் நீங்கள் 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா செஸ்ட்டு வந்து ரொம்ப சேகிங்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சுக்கிட்ட அவங்களுக்கு மசில்ஸ் சதை இருக்காது.
அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் வர மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்க பாடிக்கு வந்து நீங்கள் 1 இன்ச், அதாவது நார்மல் ப்ளவுஸில் ஒரு 1 இன்ச் குறைக்கிற மாதிரி தான் வரும். அதே மாதிரி செஸ்ட் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம எடுக்கிற அளவு வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். சாகிங்காக இருக்குது அப்படின்னா அந்த செஸ்ட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னே இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல லூஸ் வரும். அப்போ அதை கவனமாக இருந்து அந்த இடத்துல ஒன்றா நீங்கள் போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு தையல் போட்டு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மெஷர் பண்ணும்பொழுது ஒரு 4 இன்ச்சு ஆட் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் போடும்போது ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி நீங்கள் தையல் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து வராது. இதில் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான். ஃப்ரண்ட் லென்த் அளவு எடுக்கும்போது ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகுது. அதே அளவுக்கு நம்ம வச்சோம்னா ரொம்ப நம்ம தைக்கிற ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் லென்த் அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்களே அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரொம்ப இழுத்து வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா அது கிராஸ் கட்டிங் போது நான் சொன்ன மாதிரி ஓவராக கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா இழுத்துக்கிட்டே தான் போகும். அதனால் கரெக்டாக ஓரளவுக்கு ஷோல்டருடைய சென்டர் பாயிண்டில் வச்சுக்கோங்க. கீழே டாட் லைனில் டேப் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம உடம்புல போடும்போது அது எந்த அளவுக்கு இழுத்து தருமோ அந்த அளவுக்கு இழுங்க. அந்த அளவு வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் லென்த் மட்டும்தான் அதிகமாகுமே ஒழிய நீங்கள் ஓப்பன் லென்த்து, அதாவது முன்னாடி ஹூக் பட்டி ஐப்பட்டியில் வைக்கிற ஓப்பன் லென்த்தும் சைடில் பட்டிக்கு வைக்கிற அந்த அளவும் உங்களுக்கு மாறாதனால அது ஒரு பெருசாக அது ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. என்னென்னா கப் ஷேப் வந்து கொஞ்சம் லூஸ் வர மாதிரி இருக்கும். அதனால் அந்த லென்த்தை வந்து ரொம்ப இழுக்காமல் உங்களுக்கே தெரியும் ஒரு அளவுக்கு நம்ம உடம்புல போடும்போது கரெக்டாக அது அந்த நம்ம செஸ்ட்டுக்கு கீழே மார்புக்கு கீழே எண்டில் வந்து அது நிற்கிற அளவுக்கு நீங்கள் இழுத்தீங்கன்னா போதும். அதோட 1 இன்ச் நம்ம ஆட் பண்ணி வைப்போம். அது ஸ்டிச்சிங்க்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு சரியாக போயிடும். அதனால் நீங்கள் வந்து அதை ரொம்ப எக்ஸ்பெண்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி இழுத்து நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். எம்ப்ராய்டரி டிசைன் ப்ளவுஸில் வந்து 1 சைடு டிசைன் நம்ம போடும்பொழுது ஆப்போசிட் சைடில் 1 சைடு மட்டும் டாட் பிடிக்கலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக பிடிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துலையாவது அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரணும். ஏன்னா டிசைன் இருக்கிற பக்கம் நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அதனால் ஆப்போசிட் சைடு மட்டும் ரொம்ப அதிகமாக பிடிக்காதீங்க. அந்த கீழே எண்டில் மட்டும்தான் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால் அந்த எண்டில் இருந்து லைட்டாக சன்னமாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெயிஸ்டோடைய அளவை வந்து செக் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தாராளமாக நீங்கள் 1 சைடு வந்து டாட் பிடிச்சிக்கலாம். இவங்களுக்கு வந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா அளவு சட்டையை விட பின் உயரம் கழுத்து இறக்கம் அதிகம் கேட்குறாங்க. அதாவது பேக் லென்த்தும் பேக் நெக்கும் வந்து அதிகம் வேணும்னு கேட்குறாங்க. முன் ப்ளவுஸின் உயரம் வந்து 15.5 இன்ச்சு வருது, உயரம் வந்து 13 இன்ச்சுன்னு கேட்குறாங்க. அதாவது முன்பின் வந்து 6, ஆம்ஹோல் வந்து 6.5, 43 வந்து மார்பு சுற்றளவு. இதை எப்படி சரி செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இறக்கம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ இறக்கம் கேட்குறாங்களோ அந்த இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அதில் வந்து வேறு எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். அதாவது பேக் லென்த்து மேக்ஸிமம் நிறைய பேர் ஆல்ட்ரேஷன் சொல்லும்பொழுது பேக் லென்த்து ஒரு 1 இன்ச் இறக்குனீங்கன்னா பேக் நெக்கும் ஒரு 1/2 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு இறக்குங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா பேக் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும்பொழுது நெக்கு மேலே இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் பேக் இறக்கும்போது பேக் நெக்கும் இறக்குங்கன்னு கேட்பாங்க. அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளோ கேட்குறாங்களோ அது மாதிரி வச்சுருங்க. அதே நீங்கள் ஃப்ரண்ட்டில் முன்னாடி வைக்கும்போது அந்த செஸ்ட் ரவுண்டு இதெல்லாமே நீங்கள் அது அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வைங்க. ஆனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பட்டி அட்டாச் பண்ணும்பொழுது அந்த உயரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதனால் அதையும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே இறக்கிட்டோம்னா அங்கே முன்னாடி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி சைடில் வந்து 3 இன்ச்சு யோக் பீஸ் வைக்கும்பொழுது இன்னொரு 1/2 இன்ச்சு இறக்கம் கூட்டும் போது இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 3.5 இன்ச்சு வைப்பீங்க. சைடு கிளாத் வந்து 5 இன்ச்சு வச்சு வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸை கொடுத்து ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாவே அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி அதை மட்டும் கரெக்ட் பண்ணிங்கன்னா போதும். மற்றது எல்லாமே எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னா அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சிங்கனாவே சரியாக போயிடும். அதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்லை. ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல் அளவு எல்லாமே உங்களுக்கே கால்குலேஷன் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் அதில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அளவு எடுக்க உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால் என்ன டவுட் வந்தாலும் என்ன இது பண்ணாலும் மறுபடியும் தைச்சு பாருங்க. தைச்சதுக்கப்புறம் அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அவங்க கேட்ட ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். செஸ்ட் ரவுண்டு வந்து 40.5 இன்ச்சு இவங்களுக்கு வருது. பேக் ஆம்ஹோல் வந்து ஃபிட்டிங் இல்லாமல் இருக்குது, பேக் சைடு இழுத்துட்டு இருக்க மாதிரி வருது, கப் ஷேப்புமே வந்து ஃப்ளாட்டாக வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செஸ்ட் ரவுண்டு 40 வருது அப்படின்னா நீங்கள் வந்து 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 44 இன்ச்சு வந்து நீங்கள் வைப்பீங்க.
44 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 11 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு உங்களுக்கு தாராளமாக செஸ்ட் ரவுண்டு இதுதான் நீங்கள் வைப்பீங்க. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவுமே வந்து என்ன இடுப்பு சுற்றளவு வருதோ அது அப்படியே அது கூட எதையுமே நீங்கள் சேர்த்தாம 4ஆக பிரித்து 1.5 இன்ச்சு நீங்கள் பேக்கில் டாட்டுக்கு 1 இன்ச்சு சேர்த்தி 1.5 இன்ச்சு சேர்த்து நீங்கள் வைக்க போகிறீங்க. இது வந்து உங்களுக்கு பேக் போர்ஷனோட அளவு. இப்போ இதை வந்து 40 வந்து நீங்கள் கால்குலேஷன் போடும்பொழுது உங்களுக்கு ஷோல்டரோட அளவு என்னன்னு தெரியும். அந்த ஷோல்டரோட அளவை நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். அந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து ஆம்ஹோல் அளவு மார்க் பண்ணுங்கள். எப்படி பார்த்தாலும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 இன்ச்சு தான், 6 இன்ச்சு அல்லது 6.5 இன்ச்சுக்குள்ளே தான் இவங்களுக்கு வரும். அப்படி வச்சுட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டுட்டு அதில் கரெக்டாக ஆம்ஹோல் ரவுண்டு நீங்கள் வரைங்க. அந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து இப்போ இவங்களுக்கு 15.5 இன்ச்சு அல்லது 16 இன்ச்சு ஆம்ஹோல் சுற்றளவு வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு 7.75 7.5 வர்ற மாதிரி நீங்கள் டேப்பு வச்சு மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு அந்த பேக் ஆம்ஹோல் இழுக்காது. கப் ஷேப் கரெக்டாக வரணும் அப்படின்னா அது அப்படியே பேக் போர்ஷன் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணும்போது நெக்குனுடைய உயரத்தை பொறுத்து தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் வந்து மாறும். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெருசாக இருக்கிறவங்களுக்கு மேல் நெஞ்சா, அதாவது மேலேருந்து நெஞ்சு ஸ்டார்ட் ஆகிறவங்க வந்து நெக்கு உயரம் வந்து கம்மியாக தான் வைப்பாங்க. அதாவது 5.5 இன்ச்சு 6 இன்ச்சு அவ்வளோதான் வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 3 + 1 அப்படின்னு வச்சிங்கன்னா செட் ஆகாது. ஏன்னா ரொம்ப மேலே போயிடும். ஒரு 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு நெக்கு உயரம் கேட்குறவங்களுக்கு தான் 3 + 1 2.5 + 1 அப்படிங்கிறதெல்லாம். ஒரு 7 இன்ச்சு வச்சாங்கன்னா தான் 2.5 + 1 3.5 இன்ச்சு ஓப்பன் லென்த் கரெக்டாக வரும். அதனால் ஃப்ரண்ட்டினுடைய நெக்கோட அளவை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அந்த அளவு 6.5க்கு மேலே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 3 + 1 வைக்கலாமா 2.5 + 1 வைக்கலாமா அப்படிங்கிறத அவங்க கப் ஷேப்புனுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃப்ளாட்டாக கண்டிப்பாக வராது. அதுவே அவங்க நெக்கு மேலே இருக்கும்பொழுது நீங்கள் வந்து 5 இன்ச்சு 6 இன்ச்சுன்ட்டு உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சிங்க அப்படின்னா கப் ஷேப் ஃப்ளாட்டாக தான் வரும். அதனால் நெக்கோட அளவை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த 3 டாட் வர அந்த இதை வந்து கரெக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நீட்டாக வந்துடும். ப்ளவுஸோட இறக்கம் வந்து எப்படி அதிகப்படுத்துறது, அதாவது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் எப்படி இறக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து டோட்டலாக ப்ளவுஸில் ஆல்ட்ரேஷன் சொல்கிறவங்க நார்மலாக 13 இன்ச்சு 12.5 இன்ச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இறக்கும்போது உங்களுக்கு 14 அல்லது 14.5 அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இறக்கம் கேட்பாங்க. அப்படி இறக்கம் கேட்கும்போது நீங்கள் வந்து அவங்களுடைய ஃப்ரண்ட்டு வந்து நீங்கள் ஒரு தடவை ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அவங்களுக்கு செஸ்ட்டு வந்து கீழே இறக்கமாக இருக்கா இல்லை மேலே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மற்ற ஏற்கனவே கொடுத்த ப்ளவுஸு கப் ஷேப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் பட்டியோடைய உயரத்தை மட்டும் அதிகப்படுத்தினீங்கன்னா போதும். நீங்கள் அதுக்காக வந்து கப் ஷேப்பெல்லாம் நீங்கள் இறக்க வேண்டாம். அதெல்லாம் எப்பவும் வெட்டுற மாதிரி அதே அளவுக்கு வச்சுக்கோங்க. கப் ஷேப்பினுடைய இது வந்து வெட்டுற மாதிரி இருக்குது அதுவும் இறக்கணும் அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் நீங்கள் முன்பக்க உயரம் முன்பக்க ஓப்பன் உயரம் சைடு பட்டி இது எல்லாத்தையுமே டோட்டலாக நீங்கள் 1 இன்ச்சு கீழே இறக்கணும். அவங்க வந்து கப் ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்குது இடுப்பு இறக்கம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கப் ஷேப்பு அவங்க அளவு ப்ளவுஸில் என்னென்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. பட்டியோட உயரத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும். அது சைடில் வந்து நீங்கள் 3 இன்ச்சு வைக்கிறது அந்த அளவு வந்து உயரம் கரெக்டாக வந்துடும். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் சேர்த்துற மாதிரி வரும். அதனால் அதை மட்டும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி நீங்கள் வந்து பேக்கில் அளவு கூட்டிட்டா ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணுறது நெக்குக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைக்கெல்லாம் போகாதீங்க. எந்த அளவு எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும். நேர் கட்டிங் ப்ளவுஸ் கொடுத்து கிராஸ் கட்டிங் வந்து கேட்குறாங்க, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து அளவு எல்லாமே நீங்கள் யூஸ்வலாக எப்போவுமே எடுக்கிற அளவு தான். அதில் வந்து நீங்கள் எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. கிளாத்து மட்டும் பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டில் போட்டுக்க போகிறீங்க, ஃப்ரண்ட்டு வந்து கிராஸில் போட்டுக்க போகிறீங்க. அப்படி கிராஸில் போடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டு கப் ஷேப் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். அதாவது ஆம்ஹோல் நெக் எல்லாமே அதே அளவு தான். சைடில் வந்து நீங்கள் பட்டி வைக்கிறதும் அதே 3 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. முன்னாடி ஓப்பன் லென்த்தை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி சென்டர் டாட் வந்து கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நார்மல் கட்டிங் ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து கம்மியாக தான் அந்த பெரிய டாட் பிடிச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் சேர்த்தி கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிக்கோங்க. அதனோட உயரமும் வந்து கீழே கொஞ்சம் இறக்கி வைங்க. அவங்க மேக்ஸிமம் நார்மல் ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா 12 + 1 இன்ச்சு அப்படி தான் வரும். அதிகபட்சமாக போனால் 12.5 அவ்வளோதான் வரும். 13 கூட மேக்ஸிமம் வராது.
அதுக்கு நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் வைக்கும்பொழுது ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்தை குறைச்சிக்கோங்க. அவங்க 4+1 வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் 3+1 வச்சுக்கோங்க. சைடில் பட்டிக்கு வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. சென்டர் டாட்டு அதாவது முன்பக்க உயரம் மட்டும் நீங்கள் வந்து அதில் இருக்கிறத விட இன்னும் ஒரு 2 இன்ச்சு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். சேர்த்து கீழே இறக்கி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் வந்து அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் அளவு எது கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. கப் ஷேப்புனுடைய இது மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். அது அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த அளவுகளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எப்படி பிரித்து வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் இடுப்பு அளவு எடுத்தாலும் ஓகே தான். அதே மாதிரி பாடி மெஷர்மெண்ட் எடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா அவங்க எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வச்சுருக்க அளவு ப்ளவுஸில் டோட்டலாக அந்த வி பட்டியை விட்டுருங்க. ஏன்னா அது ஹூக் மாட்டுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணுறது. அந்த பட்டியை மட்டும் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஓவரால் எவ்வளோ வருதோ அதாவது கரெக்டாக மெஷர் பண்ணுங்கள். ரொம்ப தொங்குற மாதிரியும் ரொம்ப இழுத்தும் எல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு பாடியில் அது போடும்போது அவங்களுக்கு எப்படி ஃபிட்டிங் எவ்வளோ டைட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் 1/4 பிரிச்சுக்கோங்க. இப்போ 28 இன்ச்சு அவங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து 14, அதில் பாதி வந்து 7. இப்போ பேக்கில் வந்து நீங்கள் 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு 7 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். 7 இன்ச்சுக்கு வந்து நீடில் மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிவிட்டு பட்டியெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு வி பட்டி ஹூக் பட்டியெல்லாம் வச்சுட்டு வி பட்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் 7 இன்ச்சுக்கு நீடில் மார்க் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஓவரால் வந்து 28 இன்ச்சு வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் லைட்டாக ஒரு டேக் போட்டுட்டு மெஷர் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தாலும் ஒரு 1/4 இன்ச்சு உங்களுக்கு லூஸ் வரும். லூஸ் வேணும்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை கரெக்டாக 28 தான் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் அதை கொஞ்சம் தள்ளி தான் நீங்கள் அந்த 3 தையல் போடணும். அந்த இதுக்காக அந்த வித்தியாசத்துக்கு வந்து 4ஆவதாக ஒரு தையல் போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு டேக் பண்ணிவிட்டு அதாவது சின்னதாக ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஓவரால் அளந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லூஸ் வரும். ஏன்னா மெட்டீரியலில் வந்து நம்ம கீழே வச்சு மெஷர் பண்ணுறதுக்கும் கையில் இழுத்து மெஷர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் வரும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நீடில் மார்க் போட்டதில் தையல் போட்டதுக்கு அப்புறம் அளந்து பார்த்துட்டு எவ்வளோ லூஸ் அதிகமாக இருக்கோ அதை தள்ளி நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் ஈஸியாக புரியும். அதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. இதில் இவங்க கேட்டிருக்க டவுட் வந்து 37 இன்ச்சஸ் செஸ்ட்டு வருது. அதாவது அளவு ப்ளவுஸில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய அளவு வந்து 33 இன்ச்சு தான் செஸ்ட் ரவுண்டு வருது. அப்போ வந்து 14.5 இன்ச்சு வந்து ஆம்ஹோல் வருது அப்படிங்கிறது கரெக்டான அளவு தான். 14.5 அப்படிங்கும்போது நீங்கள் 7 இன்ச்சு ஆம்ஹோல் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். 8 இன்ச்செல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் லூஸு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்டில் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபினிஷிங்கில் தான் மிஸ்டேக்கு. அதாவது கட்டிங் வந்து ரொம்ப கிராஸாக வந்து ஷோல்டர் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உள்பக்கமாக வந்து நம்ம அந்த ஜாயின் பண்ணுற அந்த பீஸ் வந்து நெக்கு பக்கம் ஒரு மாதிரியும் கை பக்கம் ஒரு மாதிரி திரும்பிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து எப்போவுமே அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை வந்து பேக் சைடு தள்ளி விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆம்ஹோல் அதாவது ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் அது பேக் சைடு இருக்கணும், நெக்கு ஜாயின் பண்ணும்போதும் உங்களுக்கு அது பேக் சைடு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து தூக்குன மாதிரி தெரியாது. ஆம்ஹோல் நீங்கள் கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 36 இன்ச்சஸ்க்கு வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து மெஷர்மெண்ட் கேட்குறாங்க. 36 அப்படிங்கும்போது நீங்கள் 4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு 40 இன்ச்சஸ் வரும். 40 இன்ச்சஸ் வரும்போது 10 + 1.5 வந்து உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வரும். வெயிஸ்ட் ரவுண்டு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 30, 31 வரும். அது கூட நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. அதை 1/4 நீங்கள் வந்து டிவைட் பண்ணிவிட்டு டாட்டுக்காக 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு வெயிஸ்ட் ரவுண்டு ஓகே. ஸ்லீவ் வந்து நம்ம விருப்பம் தான், லாங் ஸ்லீவாக ஷார்ட் ஸ்லீவாக எவ்வளோ வைக்கிறோமோ வச்சுக்கலாம். ஆம்ஹோல் வந்து மேக்ஸிமம் ஒரு 16 இன்ச்சஸ் வரும், 16. அப்போ வந்து 8 இன்ச்சு வந்து உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து ஒன் சைடு வரும். ஷோல்டரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு 6 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டரோட இது கரெக்டாக இருக்கும். நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போது ஷோல்டர் ஆம்ஹோலுக்கு வந்து நீங்கள் 6.5 இன்ச்சு வச்சு ஆம்ஹோல் ரவுண்டு வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக அது மெஷர் பண்ணி பார்க்கும்போது 16 இன்ச்சு வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு 7 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். பேக் வந்து நம்ம எவ்வளோ இறக்கமாக போடுறோமோ அந்த அளவுக்கு 8 வேணுமா, 8.5 வேணுமா, 9 வேணுமா, இல்லை 10 வேணுமா அப்படிங்கிறது அவங்க அந்த நமக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி வெயிஸ்ட் லென்த்து வந்து ஒரு 14 இன்ச்சஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து செஸ்ட்டு பெருசாக இருக்குது அப்படின்னா
14 + 1 15 inches வைங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம 6-7 inches வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கீழே 4 + 1 வைங்க. 4 + 1 வச்சிங்க அப்படின்னா 5 inches வரும். அதே மாதிரி டாட்டருடைய டிஸ்டன்ஸ் வந்து 3 inches வச்சுக்கோங்க. பட்டி எப்பவும் போல் சைடில் 3 inch வச்சுக்கோங்க. 3 inch வச்சிங்கன்னா பட்டியோட உயரம் 4.5 inch வச்சு நம்ம கட் பண்ணுவோம். சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் 4.5 inch வச்சு பட்டியோட உயரத்தை வச்சு நம்ம கால்குலேஷன் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மெஷர்மெண்ட் வந்து 36 inchesக்கு கரெக்டாக வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் வெயிஸ்ட்டு வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் அல்லது லூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உடம்பு சைஸுக்கு தகுந்த மாதிரி டக் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரல, ஒன்றா ரொம்ப டைட்டாக வருது இல்லைன்னா ரொம்ப லூஸாக வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அதில் மிஸ்டேக் பண்ணுற இடம் வந்து செஸ்ட் ரவுண்டு. நம்ம அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு 4 inch ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம 4ஆக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் 1.5 inch நம்ம ஆட் பண்ணி தான் செஸ்ட் ரவுண்டு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். நீங்கள் வந்து ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுக்கும்பொழுதும் அதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுறோம். அதாவது 4 பகுதி வருது. பேக் வந்து ஒரே டோட்டலாக ஒரு மெஷர்மெண்ட்டும், ரைட் சைடு லெஃப்ட் சைடு. அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு வரும்பொழுது உங்களுக்கு ஹூக்கு வி பட்டி வைக்கிறத எப்போவுமே நீங்கள் மெஷர் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணுறது, அதனால் அது பாடி சுற்றளவில் சேராது. அதனால் அந்த இதை விட்டுட்டு மீதி வந்து ஓவரால் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு. இதில் வந்து நீங்கள் 4ஆக பிரித்து எக்ஸ்ட்ராவாக 1.5 inch வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க போகிறீங்க. எதில் அளவு எடுத்து தைச்சாலும் உங்களுக்கு லூஸ் டைட்டுங்கிறது வந்து ஏதோ ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தைக்கும்பொழுது தான் உங்கள் கன்ஃபியூஷன்னால அது வரும். மற்றபடி கண்டினியூஸாக அப்படி வராது. நீங்கள் என்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க, அளவு எடுக்கிறதுல மிஸ்டேக் பண்ணுறீங்களா இல்லை அங்கே மார்க் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெட்டீரியலை வந்து அளவு எடுக்கும்பொழுது ரொம்ப இழுத்து எடுக்காதீங்க. ஓரளவுக்கு நார்மலாக உடம்புல ஃபிட்டிங், அது பேக்கெல்லாம் ரொம்ப டெப்த்தான நெக் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அளவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து லூஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வரும். ஏன்னா நெக் அகலமாக இருக்கும்பொழுது அது போட போட துணி வந்து விரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் அளவு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து லூஸ் வரும். அப்போ உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் வந்து ரைட்டோ அல்லது லெஃப்டோ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அந்த அளவை விட ஒரு 1/2 inch 1/4 inch தான் பேக் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 9 inch இருக்குது அப்படின்னா பேக்கில் அதிகபட்சம் 18 அல்லது 18.5 inch தான் உங்களுக்கு வரும். அந்த கால்குலேஷனையும் நீங்கள் வந்து அதில் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் நாச்சும் பாடி நாச்சும் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வரல அப்படிங்கிறது நான் பல தடவை அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஷோல்டர் அளவு 1/2 inch விட்டுட்டு ஸ்லீவ் கட் பண்ணினதை அதில் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் நாச் போட்டுட்டு மறுபடியும் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆம்ஹோல் சுற்றளவு, அதாவது ஆம்ஹோல் சுற்றளவு 15 எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு 7.5 inch வரும். ஆனால் நீங்கள் அதில் மார்க் பண்ணும்போது 7.25 inch மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டரில் வர நாச்சு, ஆம்ஹோல் வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வர நாச்சஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். இதை நீங்கள் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நீட்டாக வரும். ப்ளவுஸ் பாடி அளவு கரெக்டாக இருக்குது, ஆனால் முன்னாடி கழுத்து மட்டும் லூஸ் வருது அப்படின்னு இருக்காங்க. முன்னாடி கழுத்து லூஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் போடுற ஒரு 1/2 inchக்கு ஒரு சைடு அந்த கிராஸாக ஒரு கட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த ரவுண்டு வெட்டும் பொழுதும் ரொம்ப டெப்த்து பண்ணி வெட்டாதீங்க. ரொம்ப டெப்த்து பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த லூஸ் அதிகமாயிட்டே வரும். அதே மாதிரி ஷோல்டர்கிட்டையும் நீங்கள் உங்கள் அளவெல்லாம் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த முன்னாடி கிராஸாக ஒரு 1/2 inch கட் போட்டிங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு நெக்கு உங்களுக்கு டைட்டாக வந்துடும். அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். பாடி நாச்சஸும் ஆம்ஹோல் நாச்சஸும் சரியாக வரல அப்படின்னா நம்ம வந்து அது கரெக்டான மெஷரிங்கில் வந்து கரெக்டாக பார்த்து நாச்சஸ் வைக்கல அப்படிங்கிறது தான். இப்போ வந்து 15 inch வருது உங்களுக்கு ஆம்ஹோல் அப்படின்னா நீங்கள் வந்து 7.25 inch தான் மேக்ஸிமம் வச்சு நான் வெட்ட சொல்லியிருப்பேன். ஏன்னா 7.5 வச்சிங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் ஆம்ஹோல் லூஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து 7.25 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு 7.5 inch வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லீவில் ஆம்ஹோல் கட் பண்ணும்போது அதே 7.25 வச்சு கட் பண்ணுங்க. மேலே ஷோல்டருக்கு 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வரும். ஏன்னா 7.25 தான் வச்சுருக்கீங்க. ஆம்ஹோல் டெப்த்து ரொம்ப உள்ள தள்ளி வெட்டாதீங்க. அப்படி உள்ள தள்ளி வெட்டும் பொழுது உங்களுக்கு நாச்சஸ் வந்து ஈவனாக வராது.
அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம ஆம்ஹோல் டெப்த்துக்கு போடுற நாச்சஸ் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணாதீங்க. அது வந்து நம்ம மேட்ச் பண்ணுறதுக்காக போடுற நாச் கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் தெரியணுங்கிறதுக்காக போடுறது. நம்ம போடுறது வந்து ஆம்ஹோல் ரவுண்டோட நாச்சஸும் பாடியோட நாச்சஸும் ஈவனாக வருதா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இப்போ இவங்களுக்கு வந்து 40 சைஸ் ப்ளவுஸுக்கு வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் கேட்குறாங்க. 40 சைஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணி 1/4 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 11 இன்ச்சு வரும். அதே இடுப்பு சுற்றளவு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 32 இன்ச்சு அந்த அளவுக்கு வரும். 32, 30, 31 அந்த அளவுக்கு தான் வரும். வேஸ்ட்டு வந்து ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் எப்படின்னாலும் ஒரு 3-4 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். லென்த்து வந்து ஒரு 14 இன்ச்சஸ் வைக்கலாம். பஸ்ட்டுக்கு முன்பக்க உயரம் வந்து நீங்கள் 14 + 1 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் வந்து 3 + 1 வச்சுக்கோங்க. சைடு எப்பவும் போல் நீங்கள் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு பேக் வந்து 8.5 9 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு ஒரு 7.5 வச்சுக்கலாம். ஆம்ஹோல் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 16 இன்ச்சஸ் வரும், 16 இன்ச்சு வரும். அப்போ 1/2 அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 8 இன்ச்சு ஒன் சைடு வரும். இந்த அளவு வச்சிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 40 சைஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். வெயிஸ்ட் ரவுண்டு மட்டும் அதுக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு ஓரலாக ஒரே மாதிரி தான் வரும். இது வந்து ப்ளவுஸ் வந்து மெஷர் பண்ணும்பொழுது செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது நார்மல் ப்ளவுஸுக்கும் கிராஸ் கட் ப்ளவுஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நார்மல் ப்ளவுஸும் கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு தாராளமாக தெரியும் அதில் என்ன வித்தியாசம்னு. ஏன்னா உங்களுக்கு நார்மல் கட்டிங்காக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கிளாத் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது. ஏன்னா நீங்கள் இழுத்து அளவு எடுக்கும்போது நார்மலாக அளவு தான் வரும். அதுவே நீங்கள் கிராஸ் கட் ப்ளவுஸாக இருந்தால் ரொம்ப அது இழுக்க வந்துட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு பார்க்கும்போது வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒன்றா செஸ்ட் ரவுண்டு வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா நார்மல் ப்ளவுஸ் வச்சு அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகும்போது நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் வரும். கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்காக தெரியும் ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கும் ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸுக்கும் அந்த அளவு வந்து எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னு. அப்போ வந்து உங்களால் அதை வந்து கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். புதுசாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது நார்மல் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த நார்மல் ப்ளவுஸு அளவே வச்சு எடுத்துக்கோங்க. கிராஸ் கட் ப்ளவுஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா கிராஸ் கட் ப்ளவுஸே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை மெஷர்மெண்ட் வச்சு தான் அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் 4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கிராஸ் கட்டும் போட்டுக்கலாம், ஸ்ட்ரெயிட் கட்டும் போட்டுக்கலாம். கப் ஷேப்புனுடைய வித்தியாசம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டுக்கும் நார்மல் கட்டுக்கும் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா கிராஸ் கட் அப்படிங்கும்பொழுது நல்லா ஃபிட்டிங்காக உங்களுக்கு வந்து செஸ்ட்டு வந்து எம்போஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். நார்மல் கட் அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 வித்தியாசத்துக்காக மட்டும்தான் இந்த எந்த ப்ளவுஸ் வேணுங்கிறது நம்ம சூஸ் பண்ணுறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ப்ளவுஸ் சைஸ் வந்து 40 சைஸ் அப்படிங்கிறாங்க. நல்ல இறக்கம் வேணும், எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா பேக் போர்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு 15 இன்ச்சு வரைக்கும் நார்மலாக வைக்கலாம். அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 இன்ச்சு கூட சேர்த்து வைக்கலாம். அந்த அளவுக்கு இறக்கும் போது உங்களுக்கு கழுத்து அந்த பேக் போர்ஷன் வந்து வளைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நெக்குமே வந்து கிட்டத்தட்ட 10 இன்ச்சு அளவுக்கு 9.5-10 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். அப்போ வந்து பேக் லென்த் வந்து 15 இன்ச்சு வரைக்கும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 9.5 to 10 பேக் நெக்கோடைய டெப்த்துமே அந்த அளவுக்கு வச்சு பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி வைக்கும்போது தான் உங்களுக்கு அது நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இல்லை நார்மல் ஹைட்டு தான் அப்படின்னா ஒரு 14 இன்ச்சு நீங்கள் தாராளமாக வைக்கலாம். பின் கழுத்து 9.5 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வெல்வெட் ப்ளவுஸுமே வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து எப்போவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். அது லைனிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி தான் போட முடியும். ஏன்னா இல்லாட்டினா உங்களுக்கு அதில் வந்து வேர்வை வந்து உறிஞ்சாது ஒரு மாதிரி மேலே போட்டிருந்தா உங்களுக்கு வந்து அது போட்டிருக்க முடியாது. கண்டிப்பாக லைனிங் கிளாத் வச்சு தைச்சா ஃபினிஷிங் நல்லா தான் வரும். நீங்கள் அதுக்குமே வந்து நாங்கள் வீடியோ போடுறோம். கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வெல்வெட்டுக்கு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி போடுங்க. இல்லாமல் போட்டால் அது உங்களால் வேர் பண்ணவே முடியாது. அதாவது பாடியில் சுற்றளவு எடுக்கும்பொழுது நார்மல் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வருது அப்படின்னா உங்களுக்கு தேவை சுற்றளவு மட்டும்தான். அது பாடியில் சுற்றளவு நீங்கள் எடுத்துகிட்டு அது நீங்கள் வந்து சுடிதார் தைக்கலாம், ப்ளவுஸ் தைக்கலாம், நார்மல் ப்ளவுஸ் தைக்கலாம், மாடல் ப்ளவுஸ் தைக்கலாம், என்ன வேணாலும் தைச்சிக்கலாம்.
பாடி மெஷர்மெண்ட் நீங்க எடுக்கிறீங்க, அதோட 4 இன்ச் ஆட் பண்ணி நீங்க பிளவுஸுக்கு வந்து நீங்க போட்டு சுடிதாரா இருந்தாலும் சரி பிளவுஸா இருந்தாலும் சரி நம்ம செஸ்ட் ரவுண்டு போட்டு நம்ம கட் பண்ண போறோம். அது இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்க வந்து மெஷர்மெண்ட் வந்து ஒரே மெஷர்மெண்ட் தான், எப்படி எடுத்தாலும் பாடி பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி. ஆனா நீங்க எடுக்கிற விதத்துல மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் பிளவுஸுக்கு நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நம்ம லைனிங் பிளவுஸுக்கு எடுக்க போறோம். நார்மலுக்கு ரொம்ப டைட்டாகவும் லைனிங்க்கு வந்து லூஸ் விட்டு அப்படியெல்லாம் எடுக்காதீங்க. மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்பொழுது அது எந்த மாதிரியான மெட்டீரியல் நம்ம தைக்கிறோம், அதுக்கு என்ன லூஸ் வைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை டிசைட் பண்ணணும். அளவு எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த பிளவுஸுக்கு இப்படி இதுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து மிஸ்டேக் வரும். அதனால் எப்போவுமே மெஷர்மெண்ட் எடுக்கிற ப்ரொசீஜர் வந்து ஒரே மாதிரி தான். அது நார்மல் கட்டிங், கிராஸ் கட்டிங், சுடிதாரு, அந்த மாதிரி இந்த காட்டன் சுடிதாரு, சிந்தட்டிக் சுடிதார் அதெல்லாமே வந்து நீங்கள் அளவு எடுக்கும் பொழுது எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அந்த பாடி மெஷர்மெண்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை என்னென்ன மெஷர்மெண்ட் ஆட் பண்ணி நீங்கள் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே, அதாவது 4 பிரித்து ஒன் சைடு வச்சு 1.5 இன்ச் நம்ம வைக்கிறோமோ அது எல்லாமே நீங்கள் எப்பவுமே பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் துணியாக தைக்க போகும்போது அளவெடுத்து கட் பண்ணும்போது தான் அதில் வந்து அதை சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி நார்மல் பிளவுஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எக்ஸ்பெண்ட் ஆகாது. அந்த அளவுக்கு கூட லைனிங் பிளவுஸ் உங்களுக்கு இழுக்காது. லைனிங் துணியில் 2 கிளாத் இருக்குது, நார்மல் துணியில் 1 கிளாத் இருக்குது. நீங்கள் போடுற கிராஸை பொறுத்து தான் அது இழுத்துட்டே போகும். அதனால ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு வராது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க.